எங்களுதுல வந்து ஜின்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜின்கள் அப்படிங்கிறவங்க வந்து பவர்ஃபுல்லானவங்க. ஓகே. பேய்கள் வேற. பேய்கள் மனிதர்கள்லேருந்து பிரியக்கூடிய ஆன்மாவை பேய்ன்னு சொல்கிறோம். ஜின்கள்ங்கிறவங்க வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்காங்க, நீர் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்காங்க, ஓகே. அதே மாதிரி அவங்க காத்தின் செயல்படுற ரீதியில் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம விரும்பியதை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஓகே. இந்த குட்டி சாத்தான் மாதிரி. குட்டி சாத்தான் இல்லை, ஜின்னு. ஜின்னுனாக்கா இது எப்படினாக்கா பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஓகேங்களா? அப்போ எங்கெல்லாம் பொக்கிஷம் புதைச்சி வச்சுருக்கோமோ அங்கே ஏதோ ஒரு ஆன்மா பாதுகாக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜின்னுன்னு சொல்லுவாங்க. ஜின்னுல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பயங்கரமான நல்லது இருக்கு. ஓகே. பயங்கரமான நல்லதுன்னா அதுக்கிட்ட நம்ம வந்து விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது தேவையானது செய்யும். சரிங்களா? இது நாங்கள் ஏன் இந்த ஜின்களை அடிக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னா, ஜின்னானவன் வந்து தீய வழி காட்டக்கூடியவன், பேராசை அதிகமாக கொடுக்கக்கூடியவன். ஓகே. அப்போ ஜின்னுக்கிட்ட நேர்மை இருக்காது. ஓகே. நம்மளை பேராசை அதிகமாக தூண்டி விட்டு என்னாகும், நம்மளை வழியே மாற்றிடும். இறைவன்கிட்ட கனெக்ட் கொடுக்காது.